ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, என்னுடைய பூ அலங்காரத்தை பார்த்து விட்டாய் தானே? என்னுடைய பூ அலங்காரத்தை பார்த்த வேளையில் உனக்கு பார் எப்படிப்பட்ட நேரமாக மாறப்போகிறது என்று. நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. எது நடக்கவில்லை என்று சங்கடப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்தாய், ஆனால் ஜெயிக்கவில்லை. நீ தோல்வி அடைந்து கொண்டே இருந்தாய். நீயும் எவ்வளவோ போராடினாய், கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த போராட்டத்தில் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கினாய். சொல்ல முடியாது, மீள முடியாது. தோல்வி அடைந்தாய் தங்கமே, ஆனால் இப்போது ஜெயித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய லட்சியமானது நிறைவேறப் போகிறது. கடந்த பாதையை மட்டும் திரும்பி பார்க்காதே. நீ கஷ்டப்பட்ட காலம் முடிந்து போய்விட்டது. அதை தாண்டி 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 வெகு தொலைவில் வந்து விட்டாய். வெற்றி என்ற உச்சி கொம்பில் ஏறிவிட்டாய். பின்னென்ன தங்கமே? ஆனால் என் பிள்ளையான நீ தோல்வியில் துவளவில்லை, மனம் உடையவில்லை. இந்த சாயின் அறிவுரைப்படி கேட்டுக்கொண்டே வந்தாய், அதை பின்பற்றி கொண்டே இருந்தாய். நான் மிக மிக சந்தோஷப்பட்டேன் தங்கமே. என் பிள்ளை என நீ நிரூபித்து விட்டாய். சாயின் பிள்ளைகள் சாந்தமான பிள்ளைகள். எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிடணும். எது தேவையில்லையோ அதை மூளையில் போட்டு விட்டு போய்விடணும். என் பிள்ளை, நீ முடங்கி கிடக்கவில்லை. சந்தோஷப்பட்டேன் உன் சாய். உன் அப்பா சந்தோஷப்பட்டேன் பிள்ளையின் பார்த்து. தங்கமே, நீ எழுந்து நின்று விட்டாய். விழுந்தாலும் எழுந்து எழுந்து வந்தாய். அங்கேதான் உன் தன்னம்பிக்கை தெரிகிறது. நீ எப்போடா கீழே விழுவாய்? அதை பார்த்து கொக்கரிக்க ஆள் நிறைய பேர் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் என் பிள்ளையான நீ கீழே விழ விழ எழுந்தாய். உடனடியாக எழுந்தாய். இதோ உனக்கு ஜெயிக்கப் போகிறது, உறுதி என்பது ஆகிவிட்டது. நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய். தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தாய் தானே? உன்னை சுற்றியுள்ளவர்கள் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய் என்று நினைத்தார்கள். ஆனால் நீ அப்படி நினைக்கவில்லை. தோல்வியை தாண்டி இதோ வந்து விட்டோமே, இதோ வந்து விட்டோமே, இதோ வந்து விட்டோமே, ஜெயிக்க வந்து விட்டோமே, அதோ பாபா தெரிகிறார், என் அப்பா தெரிகிறார், என் அப்பாவிடம் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்து வந்து கொண்டே இருந்தாய். என் அப்பாவிடம் வெற்றி இருக்கிறது என்று என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாய். உன் நம்பிக்கை வீண் போகவில்லை. எந்த காரணம் கொண்டும் நீ நம்பிக்கை இழந்து விரக்தி அடையவே இல்லை. விரக்தி அடைந்திருந்தால் அங்கேயே சறுக்கி விட்டிருப்பாய். உனக்கு தெரிகிறது, துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது என்று உனக்கு தெரிகிறது. கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வந்து விட்டாய். நீ ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழும்போது உன்னை தூக்கி முன்னேறி வைக்க நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டாய். ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த சாயி உனக்கு தெரிந்தேன், உண்மைதானே? கஷ்டம் என வந்துவிட்டால் சாயி கைவிட்டு விடுவார் என்று பலர் கூறிய போதிலும் நீ அதையெல்லாம் கேட்காமல், சொல் பேச்சு கேட்காமல் நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருந்தாய். நான் உன்னை அனைத்து விதத்திலும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் தங்கமே. எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை நான் உருவாக்கிவிடவே இல்லை. என் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாய். தினம் தினம் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாய். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்று சொன்னான். சாயி சாயி என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு மெய் சிலிர்த்து என் பிள்ளைக்கானதை செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து ஒரே விடாப்பிடியாக இருந்தேன் உன் அப்பா. தங்கமே, இப்போது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியான இடத்திற்கு வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது.
மனம் போன போக்கில் செல்லாமல் சரியான பாதையில் சென்றாய். அதனால் தான் வெற்றி உனக்கு கிடைத்து விட்டது. நீ முழுவதுமாக பலனை அனுபவிக்கப் போகிறாய். எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் செய்தாய். அங்கேதான் நீ இருக்கிறாய் தங்கமி. உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வச்சுக்கிட்டாய். அதனால் ஏன் நம்மால் செய்ய முடியாது என்று ஒரு விடாப்பிடியாக வெறித்தனமாக செய்தாய். வெறித்தனமாக என்று சொல்வதை விட நம்பிக்கையோடு செய்தாய். நம்பிக்கை தான் உனக்கு இந்த அளவு உயர்ந்து வாழ வைக்கிறது. பின்னென்ன தங்கமி, இனி ஒவ்வொரு நாளும் நல்லதாக இருக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே? எனக்கு தெரியும் தங்கமி, உன் மனதில் நம்பிக்கை பிறந்து விட்டது, தைரியம் கூடிவிட்டது, துணிச்சல் வந்து விட்டது. என்னால் சாதிக்க முடியும் என்று உறக்க சத்தும் அளவிற்கு, சத்தம் போடும் அளவிற்கு உன் மனதில் நேர்மறையான எண்ணம் தோன்றிவிட்டது. நிச்சயம் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கச் செய்வேன். மனதில் நினைத்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி காட்டுவேன். தொட்டது துலங்கப் போகிறது தங்கமி. நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கை. சாய் இருக்கிறார் என்று நம்பினாய். உன்னை நீ முழுக்க முழுக்க நம்பினாய். வேறு யாரையும் நம்பவில்லை. உன்னையும் என்னையும் நம்பினாலே வாழ்க்கை அருமையான விடியலை நோக்கி சென்று விடுமே. என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று மற்றவர்கள் சொன்னார்கள். ஆனால் சாயின் பிள்ளையான நீ அப்படி சொல்லவில்லை. வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான். அதை எதிர்கொண்டு வா என்று மற்றவர்களுக்கு சொன்னாய். அதை நீயும் நடைமுறைப்படுத்தினாய். மனம் உடைந்தவர்களுக்கு கஷ்டப்படாதே என்று சொல்லி உன்னால் முடிந்த உதவிகளை செய்தாய். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர்களை வாழ வைத்தாய். இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும். உண்மைதான் தங்கமே. வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து வாழ்ந்தாய். அதனால்தான் உன்னுடைய துன்பம் கூட தூசியாகிவிட்டது. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. அது நன்மையாக இருக்கப் போகிறது. நீ மனதில் நினைத்த காரியம் எல்லாம் உனக்கு பிடித்தபடி நடக்கப் போகிறது. சாதனை படைத்து விட்டாய். வெற்றி அடையப் போகிறாய் தங்கமி. உனக்கானதை உன் கையில் கொடுத்து மகிழ்விக்கப் போகிறேன் தங்கமி. சாயின் பிள்ளை நீ. சாயின் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும். ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.